வணக்கம். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி மற்றும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மாடல் क्वेश्चन பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்ட் 3 ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. When a number is divided by 56, the remainder obtained by 29. When the same number is divided by 8, then the remainder என்ன கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை 56 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து 29 வரும். ஓகேங்களா? சோ அதே நம்பரை 8 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர்னா மீதிங்க. ஒரு நம்பரை 56 ஆல வகுக்கும்போது 29 மிச்சம் வந்துச்சுன்னா அதே நம்பரை 8 ஆல வகுக்கும்போது மிச்சம் என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி क्वेश्चन கேக்கும்போது இந்த நம்பர் நமக்கு என்ன தெரியாது. ஓகேங்களா? நம்பர் x னு வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அந்த நம்பர் என்னவா இருக்கணும்னா 56 + 29 ஆ இருக்கணும். இத 56 ஓட மல்டிபிள். ஓகேங்களா? 56 * 1 டைம் + 29 இத 56 * 10 டைம் + 29 எப்பனாலும் இருக்கும். நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? நமக்கு வந்து 8 ஆல டிவைட் ஆகும்போது அப்ப இந்த 8 வந்து இந்த 56 ல இருக்கா பார்க்கணும். சோ 56 எடுத்துட்டீங்கன்னா இத 8 ஆல டிவைட் பண்ணுங்க. சோ 1 8 சார் இது 7 8 சார். அப்ப 8 ஆல இந்த 56 டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து நம்ம நேரா ரிமைண்டருக்கு வந்துற வேண்டியது. ரிமைண்டர் 29 வருது. ஓகேங்களா? 56 ஆல டிவைட் பண்ணும்போது 29 வருதுன்னா 8 ஆல டிவைட் பண்ணும்போது இந்த 29 ல 8 எத்தனை திருப்பி இருக்குன்னு பார்க்கணும். சோ 29/8. சோ 1 8 சார் இது 3 8 சார் 24 பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 5 வரும். அப்ப ரிமைண்டர் எவ்வளவு வரும்? 5 வரும். அவ்வளவுதான் ஆன்சர். சோ இதோட ஆன்சர் ரிமைண்டர் 5. ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Simplify the value 7 divide 7 plus 2 into 7 plus 2 into 6 divide 4 minus 12 divide 6. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இத சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி சிம்பிளிஃபை வந்தாலே நம்ம எப்பவுமே பால்மாஸ் விதிப்படி தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் தான் ஃபர்ஸ்ட். சோ 6 divide 4. ஓகேங்களா? 6 ஐ டிவைட் ஆற 4 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? இது 1 4 சார் இது 1 4 சார் 4 பேலன்ஸ் 2 இருக்கும். அந்த பக்கம் போனா 20 ஆகும். 5 4 சார் 20. சோ 2 * 1.5 வரும் பாத்தீங்கன்னா 3. அப்ப 7 plus இது ஒரு 3 மைனஸ் இங்க அதே மாதிரி தான் 12 6 ஆல டிவைட் பண்ணா 2 வரும். அவ்வளவுதான். 7 plus 3 10 minus 2 8 ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The product of two number is 432 and half of one number is 9. Sum of the number. ஓகேங்களா? என்ன கேக்குறாங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு. product is 432. For example x ஒரு நம்பர் y ஒரு நம்பர் இருக்கு. two நம்பர் இருக்கு. இதோட ப்ராடக்ட் வந்து 432 சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ x * y = 432. அடுத்து half of one number. ஏதாவது ஒரு நம்பர் நீங்க எடுத்துக்கலாம். x ன்னு எடுத்துக்கலாம் இல்ல y ன்னு எடுத்துக்கலாம். எதனாலும் எடுத்துக்கலாம். For example x ஓட பாதி. ஓகேங்களா? half ofனா x/2. x/2 = 9 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப x என்ன ஆகும்? இந்த 2 அங்க டிவைட் ஆகும். மல்டிப்ளிகேஷனா போகும். சோ x = 18. இப்போ y x * y = இப்போ 18 * y = 432. இதுல இருந்து y = இத அங்க என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். 118 சார் இங்க 218 சார் 32 சாரி 36 பேலன்ஸ் 7 72 4 சார் 72. சோ y = 24. என்ன கேக்குறாங்கன்னா sum of the number. ஓகேங்களா? சோ ரெண்டு நம்பரையும் சேர்த்து கேக்குறாங்க. அப்ப இது 24 இது ஒரு 18. சோ 24 34 42. சோ 42 ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A man 59 years old, his brother 7 years older than him. ஓகேங்களா? ஒரு மனிதர் இருக்காரு, ஒரு மேன் இருக்காங்க. அவங்களோட வயசு வந்து 59 இயர்ஸ். ஓகேங்களா? ஏஜ் வந்து 59 இயர்ஸ். His brother is 7 years older than. ஓகேங்களா? இவங்களோட இவங்க பிரதர் வந்து 7 வயசு அதிகமானவங்க. அப்ப 59 plus ஒரு 7 எவ்வளவு? 66 இவங்களோட பிரதரோட வயசு. அடுத்து பாத்தீங்கன்னா his sister is 12 years younger than the brother. ஓகேங்களா? இவங்க பிரதரோட 12 years younger.
வயசு கம்மியானவங்க. ஸோ இதில் 12 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும்? 54 வரும். இது வந்து சிஸ்டர். when his sister 15 years old then the man age. ஓகேங்களா? இப்போ அவங்க சிஸ்டருக்கு 15 வயசு இருக்கும்போது 15 இயர்ஸ் இருக்கும்போது மேனுக்கு என்ன இருக்குன்னு கேட்காங்க. ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கு 54 இருக்கும்போது இவங்களுக்கு எவ்வளோ இருக்கு? 5 அதிகமாக இருக்கு. அப்போ இவங்களுக்கு 15 இருக்கும்போது இவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 20 இருக்கும். அதே 5 தான் அதிகமாகும். ஸோ ஆன்சர் 20 இயர்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the quantity of water in liter that must be added to 12 liter of beer priced at rupees 10 a liter reduce the price at rupees 8 a liter. என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பீரோட 1 லிட்டர் வந்து 10 ரூபீஸ் இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 12 லிட்டர் பீர் இருக்கு. இப்போ 1 லிட்டர் 8 ரூபீஸ் ஆகணும்னா இது கூட எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணி கேட்குறாங்க. அப்போ மொத்தம் 12 லிட்டருக்கு 1 லிட்டர் 10 ரூபீஸ்னா 12 × 10 120 ரூபீஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ இந்த 120 ரூபீஸ் 1 லிட்டர் 1 லிட்டர் 8 ரூபீஸ் சொல்லிட்டாங்க. அப்போ 120 by 8 போட்டீங்கன்னா 1 சார் இது 15 சார். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 15 லிட்டர் இருக்கணும். ஸோ 12 லிட்டர் பீடு கூட 3 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ 15 - 12 equal to 3 liter water add பண்ணணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the sale price of 2 orange is equal to the cost price of 3 orange then gain percentage கேட்பாங்க. ஓகேங்களா? 3 ஆரஞ்சு என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அதே 2 ஆரஞ்சுக்கு சேல் பண்ணும்போதே கிடைச்சிருது. ஓகேங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஆரஞ்சு வந்து 100 ரூபீஸ் வாங்குறான்னு வைங்க. இந்த 2 ஆரஞ்சு 100 ரூபீஸ் கொடுத்துட்டாங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரு ஆரஞ்சு பேலன்ஸ் இருக்கும். அப்போ 2 ஆரஞ்சு 100 ரூபீஸ்னா ஒரு ஆரஞ்சு எவ்வளவு? 50 ரூபீஸ். ஸோ மொத்தம் காஸ்ட் ப்ரைஸ் 100 போடுறாங்க. 3 ஆரஞ்சு விற்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 150 ரூபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 100 ரூபீஸ்க்கு 50 ரூபீஸ் ப்ராஃபிட் இன்ட்டு 100க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கிடைக்கும்னா ஸோ 50%. ஓகேங்களா? நம்ம ஷார்ட் எப்படி பண்ணலாம்னா 2 சேல்ஸ் பண்ணாலே காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 2க்கு 1 ப்ராஃபிட்னா 100க்கு எவ்வளோ? 1 2 சார் இது 52 சார். ஸோ 50%. அடுத்து பாருங்க. in an examination A and B secured respectively 6/7 and 5/6 of the full mark. ஓகேங்களா? A இது B. A வந்து 6/7 மார்க். ஃபுல் மார்க் எவ்வளோ? அதுல 7 பார்ட்னா 6 பார்ட் A எடுக்கறாங்க. அதே மாதிரி B வந்து 5/6 பார்ட். ஓகேங்களா? மொத்த மார்க் 6 பார்ட் வச்சாங்கன்னா அதுல 5 பார்ட் இவங்க எடுக்கறாங்க. if A secured 10 marks more than B then marks of A. A வந்து எவ்வளவு மார்க் எடுத்துப்பான்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஃபிராக்ஷன் இருக்குது. அப்படி ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ரெண்டுக்குமே எல்சிஎம் வந்து 42 வரும். சோ அந்த 42 ஆல ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஹோல் நம்பரா கிடைக்கும். ஓகேங்களா? 17 சார் இது 67 சார் இது 16 சார் இங்க 76 சார். சோ 66 சார் எவ்வளவு? 36 இது 57 சார் 35. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ரெண்டு கூட டிஃபரண்ட் அவங்க சொல்லிட்டாங்க 10 மார்க் சொல்லிட்டாங்க. ரெண்டு கூட டிஃபரண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1 பார்ட். சோ 1 பார்ட்டுக்கு 10 மார்க். ஓகேங்களா? இன்டு அவங்க A கேக்குறாங்க. A வந்து 36 பார்ட் இன்டு 36. சோ 360. 36 இன்டு 10 360 மார்க் A வாங்கிருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A bookseller buy books at a commission of 20% on market price. If he sell books at market price then gain percentage கேட்பாங்க. ஓகேங்களா? சோ மார்க்கெட் பிரைஸ் நமக்கு தெரியாது. மார்க்கெட் பிரைஸ் வந்து நம்ம 100% வச்சுக்கணும். ஓகேங்களா? இல்ல 100 ரூபீஸ் வச்சுக்கலாம் நம்ம விற்பனை. ஓகேங்களா? சோ இப்போ இந்த 100ல 20% என்ன சொல்றாங்க? கமிஷன் வாங்குறாங்கன்றாங்க. அப்போ 100ல 20% எவ்வளவு பாத்தீங்கன்னா 20 தான். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 80 இருக்கும். ஓகேங்களா? சோ இவரு மார்க்கெட் பிரைஸ்க்கு சேல்ஸ் பண்றாரு. அப்போ 80 ரூபீஸ்க்கு அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? 20 ரூபீஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்க 100 ரூபீஸ் தான் செல் பண்றாங்க. அப்போ இன்டு 100% பெர்சன்டேஜ்னாலே 100க்கு எவ்வளவு? அவ்வளவுதான். சோ இது 120 சார் இது 420 சார் 14 சார் இது 25 4 சார்.
ஸோ 25% ப்ராஃபிட் கிடைக்கும். ஆப்ஷன் பி. Next question பாருங்க. 10 years ago the age of the father and son were in the ratio of 6:1. அதாவது father son இங்க வந்து 10 years ago 6:1ங்கற ரேஷியோல இருக்கு. இப்போ பிரசன்ட் ஏஜ் அவங்க கொடுக்கல, பிரசன்ட் ஏஜ் கேக்குறாங்க. ஓகேங்களா? and 10 years hence the ratio will be 2:1. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, இது 10 வருஷத்துக்கு முன்னாடி 6:1 percentage தெரியாது, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு. ஓகேங்களா? 10 years hence 2:1ங்கற ரேஷியோல இருக்கு. 2:1ங்கற ரேஷியோல இருக்கு. ஓகேங்களா? present age of the father, ஃபாதருக்கு இப்போ என்ன வயசு ஆகும் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இத நம்ம எப்படி எழுதலாம்னா father by son is equal to 6x by son வந்து x, அதாவது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ரேஷியோ பிளஸ் இதுல இருந்து percentageல ஒரு 10 இயர்ஸ் கூடி இருக்கும், இங்க ஒரு 10 இயர்ஸ், டோட்டல் 20 இயர்ஸ் கூடி இருக்கும் ரெண்டு பேத்துக்குமே. ஈக்குவல் டு தான் இந்த 2:1ங்கற ரேஷியோ 2/1. ஓகேங்களா? சோ இத உள்ள கொண்டு போறீங்கன்னா 6x ஆர் இது 2x ஆகும், மைனஸ் பண்ணா 4x வரும். 4x is equal to 120 இது 220 40, so மைனஸ் பண்ணா 20. So 4x equal to 29, x equal to 5. 1 4 sir, இது 5 4 sir. So x equal 5 னா நமக்கு எதை வச்சிருக்கோம் 6x, அதாவது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 6x னா 6 5 sir எவ்வளவு 30. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 30, இவங்க 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 5. ஓகேங்களா? சோ இப்போ என்ன ஆகும் percentage இதுல இருந்து ஒரு 10 கூடும், அப்ப இப்போ 40 ஆகும், இவங்களுக்கு 15 ஆகும். ஓகேங்களா? சோ இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 50 ஆயிரும், இவங்களுக்கு 25 ஆகும். ஓகேங்களா? சோ பாருங்க 125 சார், இது 225 சார். சோ 1:2ங்கற ரேஷியோல இருக்கு. சோ present age of the father 40. அடுத்து பாருங்க, simplified value of 2 power 4 root of 2 power 4 multiplication 3 square multiplication 49 by root of 4 into 3 into 12. ஓகேங்களா? சோ இத வேல்யூ என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ பாருங்க, the square root 2 power 4 இருக்கு. 2 power 4 னா 16. ஓகேங்களா? 2 into 2 into 2 into 2. சோ 2 power 4 வெளிய வந்தா என்ன வரும்னா 2 power 2 வரும். into 3 ஸ்கொயர் வெளிய வந்துச்சுனா 3 power 1 வரும். ஓகேங்களா? 49ங்கற 7 ஸ்கொயர், சோ வெளிய வந்தா 7 power 1 by இந்த 4 into 3, இங்க இந்த 12 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 4 into 3 ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? சோ 2 4 இருக்கு, சோ வெளிய வந்தா 1 4 வரும். அதே மாதிரி இங்க 2 3 இருக்குனா வெளிய வந்தா 1 3 வரும். ஓகேங்களா? சோ இந்த 3 இந்த 3 கேன்சல் பண்ணிரலாம். இந்த 2 ஸ்கொயர்ங்கிறது 4 தான், இதையும் கேன்சல் பண்ணிரலாம். ஆன்சர் என்ன 7. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, a man purchased a pen for 320 and sold 360, then gain percentage என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ காஸ்ட் பிரைஸ் வந்து 320, அடுத்தது செல்லிங் பிரைஸ் வந்து 360. சோ எவ்வளவு கூடுது பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ் கூடுது. அப்போ 320 க்கு 40 ரூபீஸ்னா ப்ராஃபிட் 100 க்கு எவ்வளவு percentage 100 க்கு எவ்வளவு? 0 0 கேன்சல் பண்ணா 1 4 சார், இங்க 8 4 சார், 1 8 சார், 12 8 சார், 96, பேலன்ஸ் 4/8 வரும், ஷார்ட் பண்ணீங்கன்னா 1/2. சோ 12.5% ப்ராஃபிட் அவருக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, the sum of money is divided into two parts in the ratio of 5:3. அதாவது 5:3 ன்னு ரெண்டு விதமா ரெண்டு பார்ட்டா பிரிக்கறாங்க. ஓகேங்களா? if the smaller sum is 389, then the sum of money. ஓகேங்களா? சோ இதுல 3 பார்ட்ஸ் இருக்குலையா ஸ்மாலர், இது வந்து 384.
அப்போ 3 பார்ட்டுக்கு 384னா சம் ஆஃப் மணினா ரெண்டு சேர்த்து 5 plus 3 8. ஸோ இந்த 8க்கு எவ்வளோ ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க 1 3 சார் இங்கே 1 3 சார் 3 2 3 சார் 6 பேலன்ஸ் 2 1 24 ஆகும் 8 3 சார் 24. இப்போ 128 into 8 ஓகேங்களா. 8 8 சார் 64 பேலன்ஸ் 6 2 8 சார் 16 plus 6 22 balance 2 1 8 are 8 plus 2 10. So 1024. Next question go. Next question பாருங்க. A and B together can piece of work in 10 days. A plus B ஒரு work வந்து 10 days னு கொடுப்பாங்க. அடுத்தது A alone 15 days. A மட்டும்னா அது வந்து 15 days னு முடிப்பாங்க. Then B மட்டும் அந்த வேலையை செஞ்சா எவ்வளவு நாள் ஆகும் ஓகேங்களா. சோ எப்பவுமே ரெண்டு பேர் கொடுத்து அடுத்து சிங்கிள் கொடுத்து இன்னொரு சிங்கிள் கேட்கும்போது என்ன பண்ணணும் a x into y by ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் ஆஃப் x y டிஃபரண்ட் ஆஃப் x and y இதான் ஃபார்முலா ஓகேங்களா. சோ x வந்து 10 into 15 by ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் 5. So 1 5 are 3 5 are 3 10s are 30. So 30 days la B முடிப்பாங்க. Next question bro. Next question பாருங்க. A certain sum lent in simple interest is double in 20 years. Number of years some triple itself in the same rate of interest ஓகேங்களா. ஒரு அமௌண்ட் இருக்கு அது 20 இயர்ஸ்ல டபுள் ஆகுதுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 அமௌண்ட் எடுத்துட்டோம்னா 20 இயர்ஸ் கழிச்சு 200 ஆகுது ஓகேங்களா. சோ எவ்வளவு கூடுது பாத்தீங்கன்னா டபுள் ஆகுது ஓகேங்களா. சோ 100 அப்ப 100 rupees கூட எவ்வளவு எத்தனை வருஷம் ஆகுது 20 இயர்ஸ் ஆகுது. அப்ப இது அப்படியே 20 ஆல டிவைட் பண்ணுங்க. 1 2 சார் 5 2 சார் 10 ஓகேங்களா. சோ 5% இன்ட்ரஸ்ட் ஓகேங்களா. இப்போ ட்ரிபிள் ஆகுது கேக்குறாங்க ஓகேங்களா. அப்ப ட்ரிபிள் ஆகுதுன்னா என்ன ஆகணும் 300 ஆகணும். 100ங்கிறது 300 ஆகணும். சோ எவ்வளவு கூட பாத்தீங்கன்னா 200 இன்கிரீஸ் ஆகும். அப்போ 200 by 5%. 1 5 சார் 4 5 சார். சோ 40% சாரி 40 இயர்ஸ் ஆகும். எப்பவுமே ஒரு நம்பர் டபுள் ஆகணும் ட்ரிபிள் ஆகணும்னா அது அப்படியே டபுளா நம்ம பண்ணிட்டா போதும். அடுத்து பாருங்க the least number which when increased by 4 is divisible by each of the number ஓகேங்களா. 10 15 20 25 10 15 20 and 25 20 and 25 ஓகேங்களா. எந்த கீழ கொடுத்திருக்கிறத எந்த நம்பர்ல ஒரு 4 இன்கிரீஸ் ஆச்சுனா இதெல்லாம் டிவைட் ஆகும் கேக்குறாங்க ஓகேங்களா. சோ அப்பனா இதுக்கு LCM எடுக்கணும். 10 15 20 25 இதுனா LCM எடுக்கணும் ஓகேங்களா. சோ அப்படியே இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா 5 போட்டீங்கன்னா 2 5 சார் இது 3 5 சார் இது 4 5 சார் இது 5 5 சார். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் 2 காமனா இருக்கு 1 2 சார் இது 3 அப்படியே வந்துரும் 2 2 சார் இது 5 5 அப்படியே வச்சிருங்க ஓகேங்களா. பாருங்க 2 5 சார் 10 இங்க 2 5 சார் 10 10 10 சார் 100 100 into 3 300 தான் இதோட LCM ஓகேங்களா. சோ எக்ஸாக்ட்டா டிவைஸ் ஆகணும்னா 300 இருக்கணும். சோ 296 இருக்கு அங்க ஓகேங்களா. இந்த 296 கூட நம்ம ஒரு 4 ஆட் பண்ணா என்ன ஆகும் 300 ஆல டிவைட் ஆகும். சோ ஆப்ஷன் A 296. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.